இந்த மாதிரி இருக்கிற gift பேப்பர் எடுத்துக்கோங்க. இதிலிருந்து 1 எடுத்துக்கலாம். இது ஒண்ணே ரூ. 15 தான் வரும். இந்த மாதிரி அட்டைப்பெட்டி இருந்தா எடுத்துக்கோங்க. மேல் பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்து, அந்த gift பேப்பரை 4 பகுதியிலயும் ஒரு ஸ்கொயர் ஆட்ட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. முதல்ல பேப்பரை விரிச்சு வச்சு 4 சைடும் ஒரு ஸ்கொயரை வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இதே போல ஒட்ட வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ரூ. 5 கம்மே போதும். அதுவே நல்லாவே இந்த பேப்பர்ல ஒட்டிக்கும். இந்த மாதிரி டிசைனா இருக்கிற பேப்பரை வாங்குனீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருக்கும். பாருங்க எல்லா சைடும் ஒட்டி எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்கொயர் ஆட்ட இருக்கிற அந்த பேப்பரை நடுவுல சென்டர்ல இதே போல ஒட்டிக்கோங்க. இது இருக்கட்டும். இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க. அதுல இந்த பாக்ஸுக்குள்ள வைக்கிற மாதிரி இதுல இருந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைட்டா ஃபிட் ஆகுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்கொயர் ஆட்ட கட் பண்ணோம் இல்லையா, அந்த பேப்பரை இதுக்கு மேல வச்சு விட்டு இதுலயும் ஓரத்துல ஒரு குட்டி ஸ்கொயர் ஆட்ட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க பசையை வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நீங்க ஒட்டும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதே போல இன்னொரு அட்டையும் கட் பண்ணி எடுத்து அதுலயும் இதே போல அந்த பேப்பரை ஒட்டிக்கோங்க. அப்ப நமக்கு எந்த பேப்பரும் வேஸ்ட் ஆகல. அந்த ஸ்கொயர் ஆட்ட கட் பண்ணதுல 2 பேப்பரை அந்த பாக்ஸோட சென்டர்ல ஒட்ட வச்சிட்டோம். இன்னொரு 2 பேப்பரை இந்த மாதிரி குட்டி அட்டைக்கு ஒட்ட வச்சிட்டோம். இப்போ இந்த 2 அட்டையும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த பாக்ஸ்ல ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு உபயோகமான ஒரு பொருள் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பீரோல எல்லாம் சின்ன பசங்களோட அந்த டை, இன்னர் வேர், அதுக்கப்புறமா அவங்க யூஸ் பண்ற சாக்ஸ் இதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கிறதுனால துணியோட கலந்துரும். அதையெல்லாம் தனியா அந்த சின்ன சின்ன பொருட்கள் வைக்கிறதுக்கு இந்த பீரோல யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.